சார் மேக்கப் போட்டிங்களா சார் இப்படி சார்னு போயிட்டு இருந்துச்சு. என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க? அட வாங்கண்ணே, என்னண்ணே நீங்கள் வாங்கண்ணே, சாப்பிட்டீங்களா இல்லையாண்ணே, என்னண்ணே வேணும்? டே குளிக்காத பீடை உன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போனால் விளங்குமாடா அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க இல்லை. ஆமாம். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு தோணுது வந்து சடனாக தான் தோணுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளில் தான் அந்த ஆசை வந்துச்சு. ரொம்ப நாளாக அந்த ஆசை இல்லை. அப்போ கனா காணும் காலங்கள் சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ். நானும் அப்பப்போ பார்ப்பேன். நான் ரெகுலராக பார்க்கறதுனால அப்பப்போ பார்ப்பேன். ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். அதில் வர கேரக்டர்ஸ் பச்சா பாண்டி இந்த மாதிரி அதில் ஆடிஷன் நடத்துகிறாங்க, நீ கலந்துக்கலாம். ஆடிஷன் அட்டன் பண்ணுற வரைக்குமே வந்து சரி வரணும், நான் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும், ரொம்ப கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன். ஆனால் ஒன்று சொல்ல போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவங்கெல்லாம் நடிக்கிறத பார்க்கும்போது, அந்த ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நாளைக்கு அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது, அப்புறம் வந்து ஒரு தடவை அந்த கனா காணும் காலங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஆடிஷனுக்கு. வரும்போது அவங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. மதுரை ஆடிஷனில் மட்டும் ஒரு 8,000-9,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ பேரும் சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நம்மளும் இதே மாதிரி நடிகன் ஆகணும், நம்மளும் எல்லோரும் பாராட்டணும், நம்மக்கிட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்கணும், நம்மக்கிட்டே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும், பயங்கரமான ஆசை வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நான் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தேன். நம்ம எப்படியாவது ஒரு நடிகன் ஆகிடணும். அங்கேருந்து எனக்கு ஆசை வந்துச்சு, நம்மளோட லைஃப் இனிமேல் சினிமா தான் அப்படின்னு முழுசாக முயற்சி பண்ணேன். இன்னைக்கு கடவுள் வந்து நம்மளை ஒரு நடிகன் ஆக்கிட்டார். போன வருஷமும் நான் நிறையா படம் பண்ணல, இந்த வருஷமும் நிறையா படம் பண்ணல, பண்ணியிருக்கேன். போன வருஷம் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய படங்கள் இன்னும் பண்ணணும். சக்ஸஸ் வந்து எப்போயுமே நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறது தான் ஆசைப்பட்றோம். அதனால் அந்த சக்ஸஸை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா திருடன் போலீஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ரொம்ப பெரிய ரெகக்னேஷனை கொடுத்துருக்கு. திருடன் போலீஸ் வணங்காமுடி கேரக்டரு எனக்கு அது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி பண்ணையாரும் பத்மினியும் அந்த படமும் வந்து நமக்கு பெரிய ரெகக்னேஷனை கொடுத்துருக்கு. அதான் அந்த ஹாப்பியை வந்து வாயால் சொல்ல முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஊர்லேருந்து அனுப்புனாங்க, நம்ம ஒய்ஃப் அனுப்புனாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாற்றிருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிமில் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் பண்ண கேரக்டர் தான் நான் பண்ணியிருப்பேன். உண்மையிலே சொல்ல போனோம்னா பண்ணையாரும் பத்மினி டைரக்டர் அருண்குமாருக்கும் டீமுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் நினச்சிருந்தா பண்ணையாரும் பத்மினியில் நடித்த ஆர்டிஸ்ட்டை மறுபடியும் ஃபியூச்சர் ஃபிலிமில் நம்ம ரிப்ளேஸ் பண்ணோம்னா எங்கே பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிமை ஞாபகப்படுத்திடுமோன்னு நினச்சிருந்து யாரையும் யூஸ் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்காம பண்ணையாரும் பத்மினி ஃபியூச்சர் ஃபிலிமில் எனக்கு பீடை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அருண் நண்பர் நமக்கு நானும் ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் இருந்தேன். ஸோ ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் நானும் இருக்கும்போதும் அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணாருன்னா, ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு கேரக்டர் என் கூடயே இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ஒரே ஒரு டயலாக் தான் பேசுவேன் ஷார்ட் ஃபிலிமில். அந்த ஒரு டயலாக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஷார்ட் ஃபிலிம் பேசும்போது. ஸோ அந்த மாதிரியான அந்த கேரக்டர் வந்து ஒரு டயலாக் பேசும்போது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அதை லெங்க்த்தாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாப்புல. அதுக்கப்புறம் சரி சும்மா அது டயலாக் மட்டும் பேசாமல் அதுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கணும்னு அவர் நினச்சாருன்னா, அவன் வந்து வாழ்த்துனா எல்லாருமே வந்து நாசமாக போயிடுவாங்க, நல்லா இருங்கன்னு சொன்னால் நாசமாக போயிடுவாங்க, நல்லா படிங்கன்னா ஃபெயிலாக போயிடுவாங்க, பார்த்து போங்கன்னா கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அவர் செட் பண்ணார். சரி இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் செட் பண்ணால் அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? சகுனி, அப்புறம் வந்து விளங்காதவன், இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அருண் வந்து கரெக்டாக சொன்னாப்புல, இல்லைடா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, குளிக்காத பீடை உன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போனால் விளங்குமாடா அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க இல்லை. ஆமாம், அந்த பீடையவே நம்ம வச்சுருவோம் அப்படின்னு எங்கள் டீம்கிட்ட சொல்லும்போது எங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இது உண்மையை சொல்லு, நீ என் மூஞ்சியை பார்த்தானே வச்ச அப்படின்னே அவர் அருண் அதை சொல்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், நான் உன் மூஞ்சியை பார்த்தாண்டா வச்சேன் அப்படின்னாப்புல. உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு பீடன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த கேரக்டரை வச்சேன் அப்படின்னாரு.
அதான் அது காரணம் வந்து என் மூஞ்சி தான், வேறு ஒன்றும் கிடையாது. என் முகத்தை பார்த்த உடனே பீடன்னு அவருக்கு சொல்லணும்னு தோணியிருக்கு, உடனே அவர் அந்த பேரை வச்சுட்டார். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா அண்ணே. விஜய் சேதுபதி நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து பண்ணையாரம்பத்து ஸ்டில் ஷூட்டில் தான். அவர் வந்து அப்போ வந்து பீஸா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து ரெண்டுமே ஹிட்டு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், பெரிய ஹீரோ நம்மக்கிட்ட கொஞ்சம் பார்த்தா பழகுவாங்க அப்படி தான் நினைப்போம். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி கூப்பிட ஆரம்பித்தோம்னா, அவரை காலையில் ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டில் ஷூட்டு. சார் ஷார்ட் ரெடி சார், ஏன்னா நானும் அப்போ வந்து டைரக்ஷன் ரூமில் வேலை பார்த்தேன். சார் ஷார்ட் ரெடி சார், சார் டைரக்டர் கூப்பிட்டார் சார், சார் மேக்கப் போட்டிங்களா சார், இப்படி சார்னு போயிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் ஒரு 3 மணிக்கெலாம், அண்ணே வாங்கண்ணே கூப்பிட்றாங்கண்ணே, டைரக்டர் கூப்பிட்றாருண்ணே, என்னண்ணே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அட வாங்கண்ணே, என்னண்ணே நீங்கள் வாங்கண்ணே, சாப்பிட்டீங்களா இல்லையாண்ணே, என்னண்ணே வேணும், இப்படி போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து எங்ககிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பழகிட்டார், அவ்வளோ வந்து ஒரு தம்பிகளாக பழகிட்டார், நண்பராக பழகிட்டார். இன்னமும் வந்து அந்த படம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் எங்களுக்கு வந்து அவ்வளோ நண்பராக இருக்கார். இவர் விஜய் சேதுபதி அண்ணனே வந்து நமக்கு வந்து பெரிய செலிப்ரிட்டி. அவரே வந்து படம் பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் என்னையை கூப்பிட்டு அவர் டப்பிங் பார்த்துட்டே வந்து என்கிட்ட பேசிட்டார். டப்பிங் பார்த்துட்டே வந்து, பாலா நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, இந்த படத்தில் நீ தனியாக தெரியுற, உனக்கு இந்த படம் பெரிய படமாக இருக்கும்டா அப்படின்னு விஜய் சேதுபதி அண்ணன் ஃபஸ்ட்டு பாராட்டினாள் பண்ணையாரம்பதி படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஜேபி சார் பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. அப்புறம் வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் பாராட்டினாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் பாராட்டினாங்க, நிறைய பேர் பாராட்டினாங்க பண்ணையாரம்பதி படம் பார்த்து. ஐயா வண்டியில மட்டும் எங்கேயும் போகாதியா? இல்லை எப்படா சொல்கிறேன்னு கேட்காதீங்க, அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஃபுல் கதையை எனக்கு முதலாக டீட்டெயிலாக முழு கதையும் சொன்ன இயக்குனர் வந்து எனக்கு திருடன் போலீஸ் டைரக்டர் கார்த்திக்ராஜ் சார் தான். ஃபஸ்ட்டு டைரக்டர் எனக்கு வந்து நான் நடித்த படங்களில் முதலாக முழு கதையும் சொன்னது வந்து அவர் தான். A to Z கிட்டத்தட்ட 2 தடவை சொல்லியிருக்காரு எனக்கு கதை. 3ஆவது தடவை எனக்கு புக்கும் கொடுத்துட்டார், இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள் அப்படின்னு. 2 தடவை அவர் வாயால் கதை சொல்லி 3ஆவது தடவை புக்கும் கொடுத்துட்டார். அந்த கதை வந்து இப்போ அவர் சொல்லும் போதே அந்த வணங்காமுடி கேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும். படம் வந்து ஸ்க்ரீனுக்கு வரும்போது ஒரு 7 சீனை எடிட் பண்ணிட்டாங்க. 7 சீன் வந்து டியூரேஷன் காரணமாக ரொம்ப டியூரேஷன் அதிகமாகுதுன்னு 7 சீன் எடிட் பண்ணான். 7 சீன் எடிட் பண்ணியே அந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த 7 சீன் இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரு. இடம்பொருள் லேவல் கம்ப்ளீட்டாக என்னோடய பார்ட் முடிஞ்சிருச்சு, டப்பிங்கெலாம் பேசிட்டேன், சீக்கிரம் ரிலீஸ் ஆகிரும். சீனு ராமசாமி சார் வந்து எனக்கு பண்ணையாரம்பதி பார்த்துட்டு தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. சீனு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கினவங்க. சார் வந்து ஒரு மதுரைக்காரரு, ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயுமே நம்ம ஒரு மதுரைக்காரன் கேரக்டர் தான். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிரும். விஜய் சேதுபதி அண்ணன் விஷ்ணு கூட நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எங்கேயும் எப்போதும் சரவணன் சார் படம் வலியவன், இவர் ஜெய் கூட நடிச்சிருக்கேன். அந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான், அது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் இவங்க பிஜி முத்தியா சாரோட படம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் நகர்வலம் படம் வந்து அதுவும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சீக்கிரம் அதெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும். கடவுள். எனக்கு 2014 நிறைய படங்கள் பிடிக்கும். அதில் ரொம்ப மிக முக்கியமாக பிடிச்ச படம் சதுரங்க வேட்டை. இந்த இயரில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காமெடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாகரன் அவரை வந்து இதிலேருந்தே ரொம்ப ரசிச்சிட்ருக்கோம். நாளைய சீசனில் இந்த நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. நலன் குமாரசாமி, சுதுகும் நலன் குமாரசாமி அவங்க இயக்குனது. நலன் குமாரசாமி அவங்களோட டைரக்ஷனை நானும் நடிச்சிருக்கேன்.
அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் டிவிக்காக சின்ன ஷோஸ்லாம் பண்ணும்போது அதில் நான் நடிச்சிருக்கேன். அவர் வந்து நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அதில் கருணாகரன் நடிச்சிருந்தாங்க. அப்போ இருந்தே நாங்கள் அவருக்கு பயங்கரமான ஃபேன். இந்த வருஷம் அவரோட காமெடி தான் பயங்கரமாக விழுந்து சிரித்தோம். யாம் இருக்க பயம் மேலே வந்து சார் உங்கள் மேலே யாரும் குத்த வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னுவார். ரொம்ப சீரியஸான விஷயத்தையே ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவார். ஆனால் அது அவ்வளோ ஹியூமராக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற ஒரு ஆள். அவரோட மொழிக்கே எல்லாருமே ஃபேன்ஸு. அப்புறம் வந்து ஜிகர்தண்டாலாம் வந்து நம்ம எல்லா சீன்ஸுக்குமே சிரிச்சிருப்போம். அதுலேயும் குறிப்பாக கருணாகரனோட அவங்களோட சீன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரித்தோம். இந்த வருஷம் நமக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் கருணாகரன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய இன்டர்வியூவை கேட்ட இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப 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 நன்றி.